இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் சிங்கிள் ப்ரீமியம் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரூ ஃபினான்ஷியல் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குமா, இல்லை இதுவும் லிமிட்டட் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய அனதர் இன்சூரன்ஸ் ப்ராடக்டா? வாங்க இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பட் இந்த பாலிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் அப் டு 30 years வரைக்கும் கொடுத்து உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு லாங் டேர்ம் financial security provide பண்றாங்க. and lump sum இல்லை income payout every 4 years in the event of policy holder demise-ல இவங்க கொடுக்கறதுனால இந்த guaranteed lump sum-லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜுமே 1.25 times இல்லைனா 10 times a single premiumனு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் பாலிசி கம்ப்ளீட் ஆகும்போது அஷ்யூர்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் ஹையர் ப்ரீமியம் பேண்ட்ஸ் என்ஹான்ஸ்டு மெச்சூரிட்டி பெனிஃபிட்க்கு குவாலிஃபை ஆகுது. அண்ட் கன்வீனியன்ட்லி இது ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். பாலிசி கம்ப்ளீட் ஆகும்போது அப்போ சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி கிடைக்கும் பாலிசி ஹோல்டருக்கு. அது என்னன்னா, சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டின்றது இட் இஸ் ஈக்குவல் டு கேரண்டீட் மெச்சூரிட்டி மல்டிபிள் GMM. இது டைம்ஸ் த சிங்கிள் ப்ரீமியம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இருந்துச்சா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த GMMன்றது அந்த பாலிசி ஹோல்டரோட ஏஜ், டெத் பெனிஃபிட், மல்டிபிள் ஆப்டட் அண்ட் பாலிசி டேர்ம் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ அது நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த மாதிரி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக அவருக்கு சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி கிடைக்கும். அண்ட் டெத் பெனிஃபிட் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் இல்லைனா சரண்டர் வேல்யூ as of டேட் ஆஃப் டெத், இந்த ரெண்டத்துல எது ஹையஸ்ட் இன் வேல்யூ அந்த டைம்ல டேட் ஆஃப் டெத் அப்போ இருக்கோ அது டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது வந்து பெனிஃபிட்ஸ். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷன்னால யூ கேன் என்ஜாய் அ ஹேசல் ஃப்ரீ ஒன் டைம் பேமெண்ட் ஆப்ஷன். அண்ட் உங்களோட கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் இல்லைனா டோட்டல் ஆஃப் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அடிஷ்னல் ப்ரீமியம் கட்டி. அண்ட் சரண்டர் வேல்யூவோட அக்வைர்ட் 80% வரைக்குமே நீங்கள் லோன் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த பாலிசியில். இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம் அஷ்யூர்ட் இன்சஃபிஷியண்டாக இருக்கு. இந்த பிளான்ல லாயல்டி அடிஷன்ஸ், போனஸஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எண்டார வரைக்கும் லாக்டா இருக்கு. அண்ட் ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இந்த பாலிசியில் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸை அக்யூமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இந்த பாலிசி என்னதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் கேரண்டீடாக கொடுத்தாலுமே இதோட ரிட்டர்ன்ஸை எவாலுவேட் பண்ணுறது ப்ராப்பர் கால்குலேஷன் மூலியமா ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதனால இப்போ இந்த பாலிசியை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நம்ம வாங்க இந்த வீடியோவில் அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை தான் நம்ம பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ IRR கால்குலேட் பண்ணால் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் சிங்கிள் ப்ரீமியம் 10 lakhs கட்டி பாலிசி டேர்ம் 10 yearsக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சம் அஷ்யூர்ட் 12.50 lakhs. அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக 35.70 lakhs அவருக்கு கிடைக்குது. இந்த கேஷ் ஃப்ளோக்கு IRR 6.57% வருது மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இந்த பாலிசியில் கேரண்டீட் மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுத்தாலுமே அதுவும் சிமிலர் டு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் இருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைனா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு தான் கம்பேரபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளானில் லிக்விடிட்டின்றது லேக்கிங்காக இருக்குது. ஒரு 20-year இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் இருந்துமே ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சிமிலர் இல்லை பொட்டன்ஷியலி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இதை விட பெட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஆக்சஸிங் ஃபண்ட்ஸும் இதில் கிடைக்கும். அடிஷ்னலி இதில் இருக்க சம் அஷ்யூர்டும் பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட் தான். ஸோ ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க லம்சமில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெட்டராக கொடுக்கல. ஸோ இதோட கீ ட்ராபேக்ஸே லிமிட்டட் லிக்விடிட்டி, இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ் அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நம்ம வேற ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்க போகிறோம். இந்த பாலிசி இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸை கம்பைன் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு எஃபெக்டிவ் அப்ரோச்சாக ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் இந்த 2 காம்போனன்ட்ஸை டிஸ்டிங்க்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா லைஃப் கவரேஜ் தனியாக, இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லைஃப் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுவும் அந்த பாலிசியோட கம்பேரபிளாக இருக்கணும்னு சிமிலராக சம் அஷ்யூர்ட் 12.50 lakhs எடுத்திருக்கோம். சிங்கிள் ப்ரீமியம் வந்து
3.11 lakhs தான் 20-year பாலிசி டேர்ம்க்கு. அப்போ அந்த பாலிசிக்கு நம்ம கட்டின ப்ரீமியம் பட்ஜெட் பார்த்தோம்னா கம்பேரபிளாக இங்கே 8.89 lakhs நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே அவைலபிளாக இருக்குது, சேவ் பண்ண முடியுது. ஸோ நம்ம ரிஸ்க் கேபிட்டேட் பேஸ் பண்ணி நம்ம வந்து அலோகேட் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டை. நீங்கள் சப்போஸ் லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்னும் பொட்டன்ஷியலி ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்த சினாரியோவில் எக்ஸாம்பிளுக்கு இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் தான் இந்த லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் டேர்ம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆவரேஜ் ஒரு 7 to 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 12% ரிட்டர்னை விட அதிக ரிட்டர்ன்ஸ் இது ஹிஸ்டாரிக்கலி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி அண்ட் இதில் இருக்க டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் லாங் டேர்மில் நம்மளுக்கு இன்னும் பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ரிஸ்க் ரொம்பவே கம்மியாக ரெடியூஸ் ஆகும் ஒரு லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா. ஸோ ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ இஎல்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா 85.75 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நம்ம அக்கௌண்ட் பண்ணக்கப்புறம் போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 76.30 lakhs வருது. உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் ஒரு டேக்ஸ் கால்குலேஷன் ஸ்க்ரீனில் நம்ம டேப்லர் காலமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இஎல்எஸ்எஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸோட கம்பைன்ட் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.69% வருது. இது போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்லேயே. ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்ஃப்ளேஷனே அவுட் பேஸ் பண்ணுற லெவலுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் லேக்கிங்காக இருக்கிற அந்த லிக்விடிட்டியும் அடிஷ்னலி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கீ அட்வான்டேஜஸ் தான் இந்தியா ஃபர்ஸ்ட்டில் இல்லை, இதுதான் லேக்கிங்காக இருக்குது. இதுதான் அந்த பாலிசியை இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு நீட்ஸ்க்குமே அன்சூட்டபிளாகவும் ஆக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் கேரண்டீட் சிங்கிள் ப்ரீமியம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான். இன்சூரன்ஸ் கவரேஜை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. சில இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களோட ஃபண்ட்ஸை பார்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த காம்பினேஷன் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சிங்கிள் ப்ராடக்ட்டில் அட்ராக்டிவாக காட்டினாலுமே இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் மர்ஜ் பண்ணுறதுனால லாங் டேர்மில் ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயுமே இது ஃபெயில் ஆகுது. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ லோவர் ரிட்டர்ன்ஸ், அதுவும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிள் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்காதது லம்சமாக பார்க் பண்ணுறதுக்கு அப்போ ஐடியல் சாய்ஸாக இல்லை. அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபண்டில் பாலிசி டேர்ம் என் வரைக்கும் நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து லாக்டாக இருக்கும். அண்ட் லைஃப் கவரேஜும் மற்ற அவைலபிள் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி ரோபஸ்ட்டாக இல்லை. இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பாலிசி ஒரு அன்அட்ராக்டிவ் சாய்ஸ். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ ஒரு லைஃப் டைம் ஒரு இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம சூஸ் பண்ணலாம். அது ஒரு பெட்டர் அப்ரோச். ஏன்னா சப்ஸ்டான்ஷியல் கவரேஜே நம்மளுக்கு அது லோவர் காஸ்ட்டில் கிடைக்குது. அண்ட் நீங்கள் ரிமைனிங் ஃபண்ட்ஸை இந்த மாதிரி ஹை ஈல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் கலைனார மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்களோட ஃபியூச்சருக்கு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.